அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அடுத்தடுத்து அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதனால் உலகமெங்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த அச்சம் இந்தியாவில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? இதுகுறித்து அமெரிக்காவின் மேரிலாந்து மாநில முன்னாள் வெளியுறவு துணை அமைச்சரும் தற்போதைய போக்குவரத்து ஆணையருமான டாக்டர் ராஜன் நடராஜனுடன் நமது செய்தியாளர் எம் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடல் உங்கள் பார்வைக்கு. ஒபாமாவினுடைய அமெரிக்கா, ட்ரம்பினுடைய அமெரிக்கா என்ன வேறுபாடு? ஒபாமா அமெரிக்கா, ட்ரம்ப் அமெரிக்கான்னு சொல்கிறீங்களா? எங்களை பொறுத்தல ஒரே அமெரிக்கா தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா பீப்புள் எலெக்டட் பிரசிடெண்ட், பாலிசி சேஞ்ச் இருக்குது, அவ்வளோதான். பட் ஒரே அமெரிக்கா தான். ஒபாமாவுடைய அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், மோர் ப்ரோ இமிக்ரெண்ட்ஸ் பேஸ்டு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படி உங்களுக்கு தெரியும். பிரசிடெண்ட் ட்ரம்புடைய பாலிசி கொஞ்சம் இமிக்ரெண்ட்ஸையும் மற்ற ரிலீஜியஸையும் டிஸ்டர்ப் பண்ண ஒரு பாலிசியாக வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து அவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன்ற ஒரு ஸ்லோகனை வச்சுட்டு நிறையா கேம்பெயின் இன்வால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்புலர் மெசேஜ் சொன்னதுனால இன்றைக்கி எலெக்ட் பண்ணி வந்திருக்காரு. அதனால் அவர் சொன்னதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கேம்பெயின் இஸ் டிஃப்ரெண்ட், கவர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் எங்களை பொறுத்தவரை ஒரு அமெரிக்கா தான், சாலிட் அமெரிக்கா இருக்குது. பாலிசி சேஞ்ச் இருக்குது. இந்த பாலிசி சேஞ்ச் வந்து ஒவ்வொருடைய பார்ட்டிக்கு பேஸ்டு இருக்குது. அவர் வந்து ஒபாமா டெமோக்ராட் பார்ட்டி, ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி. அது பாலிசியில் சேஞ்ச் இருக்குது. பட் அதனால் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் அடிப்படை லெவலில் வர சான்ஸ் இல்லை. ஆனால் ஒபாமா வந்தபோது, ஆட்சிக்கு வந்தபோது இந்த அளவுக்கு போராட்டங்கள் நான் பார்க்க முடியல. ஆனால் ட்ரம்ப் வந்த உடனே அது ஜனநாயக கட்சியா அப்படின்னு தெரியல, இல்லை அவருக்கு எதிராக வாக்களிச்சவங்களான்னு தெரியல, போராட்டம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு முன்னாடி சொன்னபடி ஒபாமா வந்து ஒரு இன்க்ளூசிவ் லீடர், அதாவது மக்கள் மத்தியில் எல்லாரையும் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஒருத்தர். ட்ரம்ப்புடைய இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவர் வந்து ஒரு பாலிட்டிஷியனாக இருந்ததே கிடையாது. அவர்களுடைய அணுகுமுறைகளும் உங்களுக்கு தெரியும், வெரி ஓப்பன் ஏன்னா மைண்டட் கான்வர்சேஷன். அது வந்து சில பேர் அவர் மனதளவில் புண்படுத்துகிற அளவுக்கு கேம்பெயின் நேரத்தில் பேசியிருக்காரு. அவங்களுக்கு தெரியும், உமன் அப்படி தான், ஹிஸ்பானிக் இமிக்ரெண்ட்ஸ் அப்படி தான், ஆன்டி முஸ்லீம் கான்வர்சேஷன். அதனால் மக்கள் மத்தியில் அவர் பிரசிடெண்ட்டாக வரமாட்டார்னு எதிர்பார்க்குற நேரத்தை வந்துட்டார். அவரே எதிர்பார்க்காத விஷயம். இப்போ மக்கள் மத்தியில் எப்படி அவர் கவர்ன் பண்ண போகிறாரு, எப்படி மக்களுக்காக பப்ளிக் சர்வீஸ் பண்ண போகிறாரு, யாரையும் பாதிக்காமல் அளவு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அஜிடேஷன் காட்டுறாங்க. ஏன்னா அது வந்து ஹியூமன் ரைட்ஸ், ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அமெரிக்காவில். அது வந்து கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயம். அது ஒவ்வொரு பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய பாலிசியில் சில சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வருது. ட்ரம்ப் எப்படியோ அதிபர் ஆகிட்டார். இப்போ அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் ஏராளமானோர், லட்சக்கணக்கானோர் பங்கேற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களா, இல்லை ஓட்டு போட்டிருந்தா ஹிலரி ஜெயிச்சிருப்பாங்களா? உங்களுக்கு தெரியும், பாப்புலர் ஓட்டில் வந்து செக்ரட்டரி கிளின்டன் 3 மில்லியன் ஓட்ஸ் அதிகமாக. ஏன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மற்ற முறைன்னு சொல்கிறோம்ல, இந்த கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது என்ன ஒவ்வொரு டெலிகேட் ஒவ்வொரு ஸ்டேட் விஷயமாக சொல்லும் போதில், காலேஜ் டெலிகேட் சொல்லும் போதில் தான் ட்ரம்ப் அதிகமாக ஜெயிச்சிருக்காரு. அதனால் பாப்புலர் ஓட்டில் அவங்க ஹில்லரி ஜெயிச்சிருந்தாலும் ட்ரம்ப் வந்து லெஜிட்டிமேட்டாக ஜெயிச்சிருக்காரு, நோ கொஸ்டின் அபவுட் இட். இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கலாம் ட்ரம்ப்புனுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை, உண்மையிலேயே அவங்க ஹில்லரிக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் கிடையாது, க்ரீன் பார்ட்டியில் உள்ளவங்களும் ஓட்டு போடாதவங்களும் இதுவரை ஓட்டு போடாமல் இருக்காங்க. எத்தனை % 63% ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பேர், மோர் தென் 30% பீப்புள் ஓட்டு போடவே இல்லை. இப்போ தேவர் ஷாக்ட். ஏன்னா அவங்க வீட்டில் இருந்த காரணம் ஹில்லரி ஜெயிச்சுருவாங்க, ஏன்னா 9% லீடிங்கில் இருந்தவங்க. இப்போ அவங்களால தாங்கிக்க முடியல, புரியுங்களா? தே ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூ. அதான் ட்ரம்போடைய அதிரடி நடவடிக்கைகள் உலகம் எங்கும் ஒரு பீதியே கிளப்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்தியாவிலையும் அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. கரெக்ட். இந்தியா உண்மையிலே அச்சப்பட வேண்டிய தேவை இருக்கா? ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது சார், இப்போ புதுமாக அந்த H1B பற்றி சொல்லப்போனால் இட்ஸ் அ பேனிக் அட்டாக். அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய ரொம்ப அதாவது இந்தியாவில் வந்து ஒரு சாதாரண விஷயம் அமெரிக்காவில் பேசினா அது வந்து பெருசாக எடுத்து பேசுகிறாங்க. மீடியாவிலையும் மற்ற நியூஸ் பேப்பர்லையும் பார்க்குறேன்னா ரொம்ப பேனிக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து வெரி சாலிட் எக்கானமி. அமெரிக்கா நீட்ஸ் இந்தியா மோர் தென் இந்தியா நீட்ஸ் அமெரிக்கா. அதுதான் உண்மை. அமெரிக்கன்ஸ் ப்ராப்ளம்ஸ், இந்தியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியா பயப்பட வேலையே கிடையாது. இன்றைக்கி உலக நாளில் இந்தியனுடைய எக்கானமி வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங், 7.3% கேட்சப் பண்ண. இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பும் சரி, ரஷ்யனும் சரி, தே நீட் இந்தியா. சொல்லப்போனால் நிறைய பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரஷ்யாவோட நல்ல ஸ்ட்ராங் உறவு வச்சுருக்காரு. ட்ரம்ப் பண்ணுற அந்த உத்தரவுகள்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நீங்கள் பாசிட்டிவ் எடுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதாவது இந்தியாவில் என்னன்னாக்கா H1B ரெஸ்ட்ரிக்ஷன்னா தே ஆர் ஓவர் ரியாக்டிங். ஒரி பண்ணோட அவசியமே கிடையாது. எதுக்கு சொல்லப்போனாக்கா
60,000 பீப்புள் தான் இங்கே இருந்து போகிறாங்க இந்தியாவிலேருந்து H1Bயில் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஆனால் 6 லட்சம் 10 லட்சம் ஜாப் இங்கே இருக்குது. இவங்க போகலன்னா அங்கே ஜாப் அங்கேருந்து இல்லை, ஆனால் உண்மையிலேயே அந்த H1B விசா கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்ட ஐடி துறைக்கு பாதிப்பு ஏற்படணும்னு இங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்களா? அது சொல்ல வர்றேன். 70 பில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் ஐடி இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும். இந்த 60,000 பீப்புள் வந்து அங்கே போகலனாக்க அமெரிக்காவில் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், ஐடி பண்ணி ஆகணும், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ஆகணும், சர்வீஸ் கொடுத்தாகணும். பீப்புளெலாம் எப்படி பண்ண முடியும்? இந்த ஜாப் அமெரிக்கன்ஸ் எடுக்கிறதுக்கு முடியாது. இந்தியன் தான் பெஸ்ட் டெக்னாலஜிஸ் இண்டஸ்ட்ரியல் பீப்புள். அவங்க இங்கே வந்துடுவாங்க. புரியுங்களா? அப்படி தான் வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மில்லியன் ஜாப்ஸ் இங்கே அக்செஞ்சர், நீங்கள் டெலாய்ட், பெரிய பெரிய கம்பெனி IBMலாம் இங்கே இருக்கிறது காரணம் இந்த மக்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே போக முடியலங்கிறதானே. அவங்க போயிருந்தாக்க அந்த ஜாப்ல அங்கேல இருந்திருக்கும். இல்லை, சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போக முடியாது, ஆனால் அமெரிக்காவோட வேலைகள் வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு கரெக்ட். நீங்கள் என்ன 60,000 மக்கள் H1 பற்றி ஒரி பண்ணுறீங்க? யூ ஷுட் ஒரி அபவுட் 6 lakhs பீப்புள். இங்கே வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை கிடைக்குது இல்லை? பாசிட்டிவ் தானே அது. நான் வந்து H1 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. H1 வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 3 மடங்கு தேவைப்படுது H1B அமெரிக்காவில். அது இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் வேறு மாதிரி பார்க்காதீங்க. 60,000 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது சார். தேர் சம் ரெகுலேஷன்ஸ், தேர் சம் பாலிசி சேஞ்ச், அவ்வளோதான். அமெரிக்கா நீட்ஸ் மோர் இந்தியன் ஐடி பீப்புள். ஆனால் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது பாருங்களேன். அது கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால் ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் இதில் வந்து நிறையா பாசிட்டிவாக பார்க்கணும் நம்ம. இன்னொரு விஷயம், ட்ரம்போட வருகைக்கு பிறகு அதிபர் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான வர்த்தக உறவு வலுவாகுமா, இல்லை ஒபாமா காலத்தை விட சரிவில்? இல்லை, நிச்சயம் அது அதிகம், அதாவது பெட்டர், கோயிங் டு கோ பெட்டர். எப்போதுமே வந்து அதுக்காக ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கோயிங் டு கோ பெட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் ட்ரம்ப் பிரைம் மினிஸ்டர் மோடி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஈவன் பெட்டர் ரிலேஷன்ஷிப் யூ ஷுட் ஹேவ். இது வரலையும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதை காரணம் அதிகமாக நான் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த பெஸ்ட்டு ஒர்க் ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டு அவருக்கு தெரியும் ட்ரம்ப்புக்கு, இந்தியன்ஸ். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். டேலண்ட்ஸ் உலகத்தில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி இந்தியா. அது ட்ரம்ப்புக்கு தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமெரிக்காவில் இருக்குது. அதனால் உலகத்தில் இந்த இந்தியா அமெரிக்கா 2 கண்ட்ரி இருக்குல்ல, அதுக்கான ஒரு பெஸ்ட் கண்ட்ரிஸ் நான் என்னை பொறுத்தவரை ட்ரேடில் பார்க்க முடியாது. ப்ளஸ் வந்து முன்னாடி சொன்னபடி அமெரிக்கன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் இந்தியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால் ட்ரம்ப் உண்மையிலே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது.